ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான அதாவது சத்து உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நாட்டு சக்கரை, அதுக்கடுத்து இந்த நிலக்கடலை, அதுக்கடுத்து இந்த சிவப்பு அவல், கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு ஆப்ஷன், தேவைன்னா போட்டுக்கலாம், கொஞ்சமாக தேங்காய் துருவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 பவுல் நான் நிலக்கடலை எடுத்து வெறும் கடாயில் வறுக்க வரேன். வெறும் கடாய் தான் வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், 1 பவுல் போட்டாச்சு நிலக்கடலையை. ஃபஸ்ட்டு 1 பவுல் போட்டேன், 2வது இந்த இவ்வளோ போட்டிருக்கேங்க, 3/4 பவுல். நான் சிம்மில் தான் வச்சு வறுக்கிறேங்க. லைட்டாக பொன்னிறமாக வரதுனே வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து சிவப்பு அவலை வறுப்போம். நெய் ஊற்றிட்டு அதே கடாயில் சிவப்பு அவல், நம்ம எந்த அளவுக்கு நிலக்கடலை எடுத்தோமோ அதே அளவு ரேஷியோ நெய் தான் யூஸ் பண்ணுறேன். நெய் நல்லா சூடாகிடுச்சு, கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கோம். இப்போ சிவப்பு அவலை அந்த நெய்யில் கொஞ்சம் நம்ம எந்த கப்புட்டு நிலக்கடலை எடுத்தோமோ அதே ரேஷியோ தான். கொஞ்ச நேரம் நல்லா வறுக்கணும். ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் வறுத்தா போதுங்க. கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி தேங்காய் துருவல் கொஞ்சம் வறுக்கணுங்க.
கொஞ்சம் பொன்னிறமாக வரதுலையும் வறுக்கணும். இதே அதே மாதிரி தான் தேங்காய் துருவலையும் பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நான் இந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுக்கிறேங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை பாகு, வண்டை வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எதுனாலும் போட்டுக்கலாங்க, நம்மளுடைய ஆப்ஷன் தான். போட்டு நான் வெள்ளத்தை போட்டு இவ்வளோ தான் தண்ணி ஊற்றுறேன், கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேன். அது கரை எடுத்து மண்ணெல்லாம் இருக்குது, அதனால் நான் வடிகட்டலை. இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம சக்கரை ரெடி ஆகிட்டுருக்கோம். அதுக்கிட்ட நம்ம மிக்சியில் போய் தனித்தனியாக செப்பரேட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். எல்லா திங்ஸையும் ஃபஸ்ட்டு நிலக்கடலை அரைக்கிறேன். நான் ரொம்ப மையனா அரைக்கலாங்க, 1-2 அரைச்சிக்கிறேன். பாதி முழுசாக இருக்கும், 1-2, அப்போ தான் உருண்டை பிடிக்கும் போல அந்த இது நல்லாயிருக்கும். இதில் வறுத்த தேங்காய் துருவில் போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நம்மளுக்கு இப்படி கிடச்சிருச்சுங்க. பவுல் இருக்கலாங்க, அதையும் போய் நம்ம பவுடர் ஆக்கிடணும். தனித்தனியாக தான் அரைக்கணும், ஒன்றா அரைக்கக்கூடாதுங்க. அரைச்சா போதுங்க. அந்த சக்கரை பாவை கம்பிப்பதம் அந்த பதம் எதுவும் தேவையில்லை. அடுத்து 1 by 1 போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம நிலக்கடலை அரைச்சிருக்கோமோ அதை போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவல். அடுத்து சிவப்பு அவுள். கொஞ்சம் நெய் விட்டுருவாங்க, இல்லை அப்போ தான் உருண்டை பிடிக்கலாம் ஈஸியாக இருக்கும். நான் நிலக்கடலைன்னா ரொம்ப மத்தியானம் அரைக்கலாம், 1-2 பாதை அரைச்சிருக்கேன். ஏன்னா முந்திரி பருப்பு போடலை, அது ஆப்ஷன் எல்லாம் போகணும்னு போட்டுக்கோங்க. அது நைட்டு ஆறினோடனே நம்ம உருண்டை பிடிக்கும். லைட்டாக சூடு ஆனோடனே நம்ம லேசாக மிதமான சூட்டில் உருண்டை பிடிச்சிடணுங்க. இது மாதிரி உருண்டை பிடிச்சி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இது கீழே செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காதீர்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.